இது நீங்க போஸ்ட் பண்ணா இல்ல நானே போஸ்ட் பண்றேன். தலைவா, இந்த படம் எனக்கு மியூசிக் செட் ஆகாது தலைவா. எனக்கு ரொம்ப கேவலமா தேவைப்படலாம் தலைவா. என்னோட ஒரு கேள்வி கேட்டா நீங்க பார்க்கவே முடியாது. எதுல அவர் பேர் முடியும்னு சொன்னீங்கன்னா அவர் பேர் வந்து அவர் லாஸ்ட் லெட்டர்ல முடியும். இப்போ கேட்குறேன். திஸ் யுவர் பெஸ்ட் ஒர்க். எனக்கு ஐ திங்க் வரப்போற இன்ஸ்டால ஏன் போஸ்ட்ல எல்லாத்தையும் தூக்கிட்டீங்க? அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. சனா பாடுறது இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வந்தப்போ வந்து தயங்கிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க. பட் இப்போ அதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. பாடணும் அப்படின்றதுக்கு இது அவ்வளோ நிலைமை. ஒரு சர்ப்ரைஸ் எங்க வீட்டுக்கு வந்தாரு. அதாவது தட்டுச்சு, நான் திறந்தா ஹாய் மை நேம் இஸ் ராஜ்குமார் சார், தப்பா வந்துட்டீங்களா என்ன? ஒருத்தருக்குல அந்த பாட்டு எனக்கு அந்த பாட்டு நீங்க பண்ணீங்க. கீப் திஸ் கான்டென்ட் அந்த இன்வெஸ்ட் கேட் கீப்பிங் தானே பண்ணலாம், ஃபுல்லா பண்ணலாம்டா. நானே வீட்டுக்குள்ள போகும்போது வெளியே கூட்டி நானே ஏறி எனக்கு அந்த கால்குழல் கடையெல்லாம் பிடிக்காதுங்க, என்ன பாட்டு அப்படின்ட்டாரு. வெல்கம் டு மிர்ச்சி புது பில்டிங். ஆக்சுவலா எங்களுக்கு இது பழைய பில்டிங், உங்களுக்கு புது பில்டிங். எனக்கு 5 வருஷமா வரவே இல்லை. கோவமா இருக்கும் நாங்கெல்லாம். சூப்பர் சூப்பரா. சனா ஆக்சுவலா நான் கேட்கணும், சனான்ற நேம் இருக்குல்ல, நான் வந்து ஆதி காலத்து சனா ஃபேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த டேர்ம் எனக்கே தெரியாது, எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரியல. யார் கிரியேட் பண்ணாங்க? நீங்க எப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க? என்னடா சனான்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு? தெரியல, எனக்கே தெரியாது. சொல்றாங்க அவ்வளவுதான். நல்லா இருக்குல்லண்ணா, ஈஸியா இருக்கு. சந்தோஷ் நாராயணன். ஆமா, நான் ஒன்னு சொல்லணும், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு தெரியல உங்ககிட்ட. 2015 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து சந்தோஷ்க்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு போராடுறதுக்கு ஒரு கும்பல் திருச்சியில இருந்து கிளம்பிச்சு. அது நாங்களாம் வேற இவ்வளவு கம்போஸ் பண்றாரு, என்ன யாருக்கும் தெரியல. பிஃபோர் கபாலி வந்து ஒரு பேஜ் ஆரம்பிச்சிட்டோம் நாங்களாம். போஸ்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். இவர் ப்ரொமோட்டே பண்ண மாட்டேன்றாரு. இந்த மனுஷன் மேல உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்னு ஆரம்பிச்சோன்னு? சோ ப்ரௌடா சொல்லுவேன், நான் தான் ஃபர்ஸ்ட் இருந்து சந்தோஷ் நாராயணன் பேஜோட ஓனர், ஃபேன்ஸ் பேஜ். சூப்பர். அப்ப வந்து ஒரு மிரட்டல் வந்துச்சு சனா கிட்ட இருந்து, அவருக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க, ஏன் பண்றீங்க அப்படின்னு. அதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தெரியாதா? நாங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சோம் அதெல்லாம். பட் அப்படி இருந்த சந்தோஷ் வந்து இப்ப பாக்கும்போது பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட்டா, நீங்களே வந்து இப்பெல்லாம் வந்து 10 போட்டோக்களை அள்ளி வீசுறது, ஸ்டேஜ்ல வந்து பயங்கரமா பேசுறது, ஃபன் பண்றதுன்னு ஆயிட்டீங்க இல்ல? எப்படி இந்த டிரான்சிஷன்? நான் அப்பவே அப்படிதான் நடிச்சீங்களா? இல்ல, மக்கள் நலன் கருதி பேசாம இருக்கு. அப்புறம் எல்லாம் எங்க அது பிரேக் ஆச்சு? பிரேக் இல்ல, நான் பயங்கரமா கலாய்ச்சி பேசுவேன். அந்த டைம்ல பேசினா ஏதாவது திமிரா இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. அப்புறம் சரி பரவாயில்ல விட்டுலாம் அப்படின்னு விட்டாச்சு, அவ்வளவுதான். அந்த பழைய அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் பாத்திருக்கேன். ஜம்முன்னு கிளம்பி வருவீங்க. நான் வந்து ஸ்டுடியோல நீங்க இருக்கப்போ எப்படி இருப்பீங்க? ஷார்ட்ஸ், ஒரு டிஷர்ட், அப்படியே கிளம்பி வந்திருப்பீங்க. பட் இப்போ வந்து ஃபேஷன் ஸ்டேட்மெண்டா மாறிட்டீங்க ஊருக்கு. அந்த டைகர் பேண்ட் ஒண்ணு நான் ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா, ஞாபகம் இருக்குல்ல இந்த பேண்ட்? ஆமா, ரீசெண்டா போட்டது. அது நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன காரணம்? ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் மீனாட்சி தான். அந்த வீடியோவை நீங்க எக்ஸ்ட்ராவா பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் ஃபுல்லா செய்யறது. போட்டு விடுவாங்க, போட்டு வந்துடும், அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு சுத்தமா சென்ஸே கிடையாது. ஜீரோ ஃபேஷன் சென்ஸ். இது வந்து இந்த வந்தவரோட இந்த யூனிவர்சல் மியூசிக் டீம்ல வந்து அவரோட ஷர்ட் ரெட் கலர்ல தான் போட்டாதான் கோக். நல்ல பிராண்டிங், சூப்பர். சரி, இன்னைக்கு வந்து இந்த நோவலை நான் வந்து இந்த 2 பாட்டுமே வந்து பிஃபோர் நான் 3 months முன்னாடி பார்த்தேன். நீங்க எப்போ ஒர்க் பண்ணீங்கன்றது எனக்கு தெரியல. 3 months முன்னாடி நான் இந்த நோவலை பார்த்துட்டேன். எனக்கு இந்த வீடியோவை ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டுக்கு வந்து பாத்தீங்க. ஸோ அந்த நோவலை ஃபைனலி வந்து இப்போ ரிலீஸ் ஆகுது. ஏன் ஃபிஷர்மேன் பேஸ்டா ஒன்று பண்ணணுன்றது கான்செப்ட் வந்துச்சு? ஒரு ரூட்டடா ஒரு லைஃப் பத்தி டெய்லியுமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிற ஒரு லைஃப்ல இருந்து சொல்லணுன்றதுதான். அப்ப இந்த நிறைய வேர்ல்ட்ஸ் இருக்கு. இப்ப சென்னையில எடுத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள், அப்புறம் ஆட்டோ ஓட்டுறவங்க, அது எப்படின்னா கடன்ல ஆட்டோ வாங்கி ஆட்டோவும் ஓட்டணும், கடனும் அடைக்கணும், அவர் அந்த மாதிரி இருக்குல்ல, ஓன் ஆட்டோ இல்லாம. அது நிறைய இருக்காங்க. இது வந்து ஒரு இந்த லிரிக்கா நம்ம யோசிக்கும் போது ரொம்ப ஆப்டா எனக்கு ஃபீல் ஆச்சு. டெய்லி போகணும் வரணும், நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, பயங்கரமான சேலஞ்ச் இருக்கும். திரும்பி வருவாங்களான்னு தெரியாது இல்ல. 1 minute 2 minutes தானே நம்ம பிரெத்தே ஹோல்ட் பண்ண முடியும். இப்ப காத்து நோவல, கடலும் நோவல, அலையும் நோவல, அலைச்சல் நோவலன்னு சொல்லி ஒரு செக்மெண்ட், அது அந்த பாட்டோட கோரஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி இது போகலாம் அப்படிங்கும்போது எனக்கு இது ரொம்ப ஆப்டா பட்டுச்சு. பட் நிறைய இருக்கு இப்ப. ஆனா இது இந்த பாட்டோடைய வேர்ல்டு இது. இப்ப என்ஜாய் எடுத்தீங்கன்னா அது வந்து லைஃப் பத்தி பேசுது இல்ல, அதுக்குள்ளே ஒரு வேர்ல்டு இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு, ஹிஸ்டரி எல்லாம் இருக்கு. பட் ஓவராலா
மக்கள் ஒண்ணா வர சாங்கா இருக்குல்ல, அது மாதிரியான ஒரு அதோட ஒரு ஃபாலோ அப் சாங் மாதிரி தான் அது. நீங்க சொன்னீங்கல்ல இப்ப இதுல வந்து ஆட்டோ அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஆட்டோக்கு உங்களுக்கு அப்படி என்ன ஒரு நாட்டால் தான் பிறந்தேன். இது என்னது இது? ஆமா ஆமா. அப்படியா? இதெல்லாம் சினிமால தான் பாத்துருக்கேன். எங்க அம்மா அடிக்கடி ஆட்டோல போட்டோ சரியான போட்டு அவசர அவசர குடுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அவசர குடுக்கைடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. எங்க பாட்டியும் பயங்கரமா ஆட்டோ எல்லாத்துக்கும் ஆட்டோ தான் எடுப்பாங்க. நானும் இப்ப ஆட்டோ தான் எடுக்கிறேன். எனக்கு அந்த ஆட்டோ ஸ்டோரி சொல்லுங்க. ஆட்டோல பிறந்த கதை என்ன ஆச்சுன்னு. ஆட்டோல அந்த லேட்டா அந்த ட்ரெயின் ஏதோ ஒரு கிராசிங்ல ரொம்ப டிலே ஆயிடுச்சு, அதனால ஆட்டோலயே பிறந்தேன். எனக்கு எப்படியா தெரியும்? எப்படி இல்ல சொல்லிருப்பாங்கல்ல இந்த மாதிரி இப்படிதான் சொன்னாங்க. இவ்வளவுதான் சொல்றது. உண்மைதான் அது. நீங்க நான் எப்படி இவர்கிட்ட இருந்து இவ்வளவு நக்கல் ஒழுத்தனம்லாம் இருக்குன்னு நிறைய பாத்துட்டு இருக்கும்போது உங்க அப்பா வீடியோ ஒண்ணு பார்த்தேன் ரீசெண்டா, பிளாஸ்ட். நான் அப்பாவோட ஃபேஸ்புக் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்ப்பேன். அவர் உங்களுக்காக நிறைய ரைட் அப் எல்லாம் எழுதுவாரா. அப்போ வந்து இவருக்காக ஃபேன் பேஸ் இருக்கப்போ உங்க வீட்டுல இருக்க எல்லாரு கூடயும் கனெக்டடா இருப்போம். எல்லாரும் என்னென்ன போஸ்ட் பண்றாங்க என்னென்ன அப்படின்னு. இந்த நக்கல் நையாண்டிலாம் எங்க இருந்து வந்துச்சு? ரெண்டு சைடும் பயங்கரமா ரெண்டு பேருமே வந்து ஒரு மாதிரி அந்த தக்கு அந்த அழடி. ஆமா, தக் லைஃப் நக்கல். அம்மா வந்து சேட்டை. அது மிக்சிங் அப்படியே ஆயிடுச்சு. கரெக்டா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்குல்ல ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க இண்டஸ்ட்ரி வந்ததுல இருந்தே நான் சொல்றேன், பிரதீப்போ ஷானோ எல்லாருமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஸா ஒரு பேச்சுலர் ரூம்ல உட்காந்து ஒன்னு கிரியேட் பண்ண மியூசிக் அதெல்லாம் இருக்குல்ல, அது திரும்பி போய் ரீவிசிட் பண்றது இருக்கா? மேபி அது அன்ரிலீஸ்டு சாங்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சாச்சு. எல்லாம் இப்ப புதுசா தான் பண்ணோம். எல்லாம் முடிச்சிட்டீங்களா? எடுத்து பேங்க் எல்லாம் காலியே இப்ப கடன்காரனா இருக்கும். எல்லாம் முடிச்சிட்டோம். ஏதாவது ஒரு சாங் வந்து நீங்க அது இன்னும் ரிலீஸே பண்ணாத ஒரு சாங் இருக்கு. அது கொஞ்சம் இருக்கு. என்ன சாங் சொல்லுங்க. ஒரு பாட்டு தென்றல்னு ஒரு பாட்டு இருக்கு, பிரதீப் நானும் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ண பாட்டு. அதெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம். ஆக்சுவலா நம்ம அப்ப பண்ணப்ப இது வேற ஒன்னா நம்ம ஆக போறோம்னு நினைச்சு பண்ணுவோம். அப்புறம் வேற ஒன்னா ஆகவே முடியாதுன்னு தெரிஞ்சோன்னா அதே ரிலீஸ் பண்றோம். அவ்வளவுதான் தென்றலோ. அது பட் இந்த நிறைய சாங்ஸ் இருக்கு அந்த மாதிரி. அதெல்லாம் இப்ப வெளியே விடுறதா இருக்கு. நல்ல ஐடியா தான். இப்ப சொன்னோன்னா ஐடியா போட்டுடலாம். இப்ப நான் ஒரு தனியா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நான் ஃபிலிம் ஒர்க் நிறைய பண்ண போறேன்ல, அதுல எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டுலாம். சூப்பரா இருக்கும். அது ஒரு போல் கால். எனக்கு அடிக்கடி ஒரு கோவம் வேற வரும். நல்லா அப்படியே பிரைம்ல இருக்கும்போது திடீர்னு ஒரு 2 வருஷம் ஆள் ஆப்ஸ்கண்ட். எங்க இருக்காருன்னு கேட்டா நான் ரேடார்ல சிக்காம இருக்கேன் அப்படின்னு. ரேடார்ல சிக்காம இருக்கீங்களா? என்ன பண்றீங்கன்னா கல்கிக்கு ஒர்க் பண்ணுது. பிரைம்ல இருக்கும்போது அதை விட்டுட்டு போறது ஒண்ணு இருக்குல்ல, ஏன் அடிக்கடி அதை பண்றீங்க? உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸா பாத்துக்கலாம். திருப்பி வந்து விட்டுட்டுலாம் போல. அதான் அண்டர் கல்கின்னு சொன்னது ஒரு ரீசன் தான். அந்த டைம்ல பண்ணதுக்காக ரீசன் என்ன ஒரு படம் ஒர்க் பண்றதுக்காக ஒரு 2 வருஷம் காணாம போகும். அப்படி இல்ல, எதை தேடி ஓடுறோன்றது இருக்கும்ல, கொஸ்டின் வரும் கண்டிப்பா. என்னதானா பண்ண போறோம் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில சேலஞ்சஸ் இருக்கு. இப்ப நம்ம சினிமாக்குன்னு சில சேலஞ்ச் எப்பயுமே எல்லா வேர்ல்டுலயும் இப்ப நீங்க ரேடியோ அப்படின்னு எடுத்தீங்கன்னா சேலஞ்சஸ் இருக்குல்ல. இப்ப எவ்வளவு இருக்கு கேக்குறாங்கனாலே தெரியாது இல்ல. அங்க வந்துட்டோம். எல்லாம் ஆன் டிமாண்ட். யார்கிட்ட பேசணும் முன்னாலாம் தெரியும். டிராபிக் சொல்லுவீங்க, அது அந்த மாதிரி ஒரு பீக்ல இருக்கும். அது டிராபிக் நியூஸ்னாலே ரேடியோ தான் போகும். அப்படி இருந்தது. இப்போ டூல்ஸ் மாறிடுச்சு. அது மாதிரி சினிமாக்குன்ற ஃபேர் ஷேர் ஆஃப் சேலஞ்சஸ் இருக்கு. அந்த கோதால தான் இருக்கும். பட் இதுல ஒரு கால் வைக்கணும். அண்ட் நானே போய் எஃபர்ட் எடுத்து அந்த பில்டிங் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு கிரியேட் பண்றதுக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். இப்போ அதோடைய பெனிஃபிட்ஸ் 26ல இருந்து பயங்கர பெருசா வர ஆரம்பிக்கும் நம்புறேன். நிறைய இண்டி ஸ்பேஸ்க்குள்ள போகணும் ஆசை. ஆமாமா, ஃபுல்லாவே போயிடலாம் தான் ஆசை எனக்கு. இது இந்த ஃபில்ம் மியூசிக் விட்டுட்டு உடனும் எப்படி விட முடியும்? அதுதான் கேக்குறேன். அது நம்மளோட லைஃப்ல ஒரு அங்கம் இல்ல. எப்படின்னா நீங்க விட்டாலும் அது என்ன நீங்க ஓடுறீங்க. இப்ப நீங்க எந்த ஊர் உங்க சொந்த ஊர்னா, இப்ப நான் சென்னையில திருச்சியோட அதிகமா இருந்திருக்கேன். இப்ப எனக்கு சொந்த ஊர் சென்னை தான். அது மாதிரிதான் சினிமாலதான் நம்ம என்ன எல்லாமே கிரியேட் பண்ணிருக்கோம். அதுலயும் நான் இண்டிபெண்டா தான் ஒர்க் பண்றேன். ஆனா தனியா நான் சினிமால எனக்கு நான் நினைச்சதை செய்யவே இல்லை. அப்படிலாம் இல்ல, அந்ததையும் செஞ்சுட்டு தானே இருக்கோம். அதுக்கு இதுக்கு இன்னொரு ஒரு ஸ்பேஸ். ஏன்னா இதுல நிறைய ஆர்டிஸ்ட் உள்ள நம்ம கொண்டு வரலாம், நிறைய பேர் லான்ச் பண்ணலாம். நம்ம எந்த கதையை வேணா சொல்லலாம். அதுல வந்து லிமிட்டட்ல அவங்க சொல்ற கதைக்குள்ள நம்ம பாட்டு கோடு போடணும். இதுல வந்து அன்லிமிட்டெட். ஸோ இது ஓப்பன் ஆச்சுன்னா பெருசா ஓப்பன் ஆகும். அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். ஓகே, நீங்க சொன்னீங்கல்ல நான் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணல, இஷ்டத்துக்குன்னு ஒரு மீன் இருக்குல்ல, இஷ்டத்துக்கு ஒரு பாட்டு போட்டோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்படி என்ன பாட்டு போட்டிருக்கீங்க? நிறைய பாட்டு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இஷ்டத்துக்குன்னா நலன் படத்துல எல்லாம் ஒர்க் பண்றதே இஷ்டத்துக்கு பண்றதுதான். இப்ப இந்த முதலாளி சாங் இருக்கு. ஐயோ ஆமா, அதுல லிரிக்ஸ் போடனே நான் கெல்லுக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன். இங்க வா, என்ன லிரிக்ஸ் இருக்கு? முதலாளி முதலாளி ஆக்சுவலா செம ஜாலியா இருந்துச்சு. ஆமா, அது அந்த மாதிரி வேர்ல்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அந்த எஸ்மது எஸ்மது எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா படத்துலயும் அந்த ஒரு அந்த ஒரு வேர்ல்டு இருக்கும். மாட்னா காலி இதெல்லாம் என்னுடைய ஒரு ஒரிஜினல் பயோகிராஃபி மாதிரி. அது சனா பாடுறது இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வந்தப்போ வந்து தயங்கிட்டு இருந்தேன் சொன்னீங்க. பட் இப்போ அதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. சனா பாடணும் அப்படின்றதுக்கு. அது ஒரு அவ்வளவு நிலைமை தான்.
நம்ம ஊர்ல எதை கன்சிஸ்டன்டா பண்ணாலும் ஃபேன் பேஸ் வந்துரும். இல்ல அது ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. இப்பதான் நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஒழுங்கா. ஐயோ அப்படின்னு சொல்லி முன்னாடி ஜாலியா தான் எல்லாமே. சும்மா அப்படியே போட்டு விட்டுருவேன். இப்ப வந்து ரெக்கார்ட் பண்றேன். ரெக்கார்டிங் திருப்பி போய் விசிட் பண்றது, அந்த மெலடைன் அதெல்லாம் பண்றது, நுணுக்கங்கள் மத்தவங்களுக்கு பண்ணுவோம், எனக்கு அப்படியே விட்டுருவேன். இப்ப எல்லாம் கொஞ்சம் அது எஸ்பெஷலி அந்த இந்த பாட்டு உனக்குத்தானுக்கு அப்புறம் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். பட் இந்த மாதிரி சம்டைம்ஸ் இந்த பாட்டு இருக்குல்ல, இப்ப உனக்கு தான் வந்து வந்துருச்சு, நான் கேட்டேன் வந்துருச்சு, 10 நாளைக்கு அப்புறம் திடீர்னு அந்த பாட்டு பூஸ்ட் ஆச்சு. 10 நாள் 6 மாசம் ஆமா அதிகம். அதுக்கு திடீர்னு அந்த பாட்டு பூஸ்ட் ஆயிருச்சு. நான் அப்படிதான் 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம் இருக்கும். திடீர்னு அந்த பாட்டு இப்படி ஆகுது. ஒரு பாட்டு பண்ணி முடிச்சு செமையா இருக்குன்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் தூங்கிட்டு இருக்கும். 2 வருஷம் ஃபாஸ்ட் எனக்கு. 6 வருஷம் 7 வருஷம் ஆயிடும் ஒரு பாட்டு. ஆமா ஆமா. இசையுலகின் செல்வராகவன் இவர் பாட்டை 10 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டாதான் புரியும் என்ன பாட்டு அந்த லிஸ்ட்ல இருக்கு. இல்ல படத்துல ரொம்ப ரிஸ்க் அதிகம். ஏன்னா படத்துல செல்ஃப் லைஃபா அந்த தியேட்டர்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் குவான்டிஃபை பண்ண முடியாது. மியூசிக்ல அப்படி இல்ல, பழைய பாட்டு இப்ப இவ்வளவு வியூஸ் போச்சு, இவ்வளவு பார்த்தாங்க அப்படிலாம் சொல்லலாம். ஆனா படத்துக்கு வந்து ஒரு கல்ட் ஃபாலோயிங் தான் வரும். அது இன்னும் கஷ்டம் ஆக்சுவலா. நீங்க இப்ப சொன்னனால ஞாபகம் எனக்கு வட சென்னையில வந்து ஒரு சூப்பர் பாட்டு, அந்த பாட்டு இல்ல, கார்குழல் கடவை. ஆமா ஆமா ஆமா. அது சும்மா நான் அந்த படத்துக்கு என்னடி மாயாவையும் கார்குழலும் சும்மா இந்த ஆல்பம்ல இந்த சவுண்ட் நல்லா இருக்கட்டுமே நான் ஆட் பண்ண 2 பாட்டு. கடைசி நிமிஷத்துல அவர்கிட்ட சொன்னேன், சார் இது வேணா 2 எடுத்துக்கோங்க, இல்ல 2மே கிடையாது, 2மே ரிஜெக்ட் பண்ணுங்க, 2மே அக்செப்ட் பண்ணுங்க, எனக்கு அந்த கார்குழல் கடை எல்லாம் பிடிக்காதுங்க, என்ன பாட்டு அப்படின்ட்டாரு சார். அப்புறம் வந்து இல்ல எடுத்தா 2 இல்லாட்டி 2மே கேன்சல் அப்படின்ட்டேன். சரி என்ன பண்றது, எங்க போட போறீங்கன்னா எங்கேயா போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி, இன்னொரு பாட்டு எடுப்பீங்களா, நான் கண்டிப்பா எடுப்பேன் அப்படின்னாரு. ஓகே அப்ப இதை வச்சிருங்க, அடுத்த இதுல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படிதான் அது வந்தது. அது ரெண்டும் அந்த ஆல்பம் டிஃபைன் பண்ற சாங்கா இருக்கும்னு தெரியும் எனக்கு. அதுதான் வச்சது. நிறைய பேர் அதை போட்டுட்டு அண்டர்ரேட்டட் ஜெம் அப்படின்னு போடுவாங்க, கீழே கமெண்ட் பண்ணுவான் கீப் திஸ் அண்டர்ரேட்டட். அதான் இப்படி ஒரு கும்பல் இருக்கு. ஏன்னா இருக்க கூடாதுன்னு பிளான் பண்ணி வரீங்களா? இந்த மாதிரி அண்டர்ரேட்டட் சாங்ஸ் ஆஃப் சனானா நீங்க அந்த அண்டர்ரேட்டடா இருந்ததுல என்ன பெனிஃபிட் இருக்கு? அதுல ஒரு பர்சனல் இதுதான், எனக்கு தெரியல இந்த பாட்டு, உனக்கு தெரியல இந்த பாட்டு, என்ன மியூசிக் டேஸ்டோ அப்படின்னு ஒரு பெருமை பீத்திக்கிறதுக்காக நல்லா இருக்குங்க. பட் இன்டர்நெட்ல இந்த மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலை கம்பு சுத்தினாதான் அது கிடைக்கும். ஆமா, அது இப்ப நான் ரீசெண்டா தான் இதை வாட்ச் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். இது இந்த ப்ளீஸ் ப்ரோ இந்த சாங் ட்ரெண்ட் ஆகாம பாத்துக்கங்க அப்படின்னு. யாரு இந்த பாட்டு ஹிட் ஆயிடக்கூடாது, நல்லா இருக்கு. அந்த ரெட்ரோல ஒரு சாங் போட்டு வச்சிருந்தான். எந்த பாட்டு, எதற்காக? ஆமா ஆமா, எதற்காக மேல் வெர்ஷன் ஹிட் ஆயிடுது ப்ரோ. பாவம் நான் ஏன்டா அப்படி இருக்கீங்க. அந்த டிபி எதுவும் பார்க்கல ப்ரோ நீங்க? உங்கள்டா என்னோட கூட இருக்கலாம்னு சொல்றேன். நான் இங்க அடிச்சு பிடிச்சிட்டு இருப்பேன், எனக்கு அவரோட வெர்ஷன் ரொம்ப பிடிக்கும்னு. நான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இவரு மறந்துட்டேன் பாருங்களேன், கூடவே இருக்காருல்ல அனந்து, ஆக்சுவலா அவர் தான் அண்டர்ரேட்டட்னு சொல்லுவேன். இன்னும் அண்டர்ரேட்டட் அன்எக்ஸ்ப்ளோர்டாவே அவர் இருக்காரு. ஒன்லி வித் சனா அந்த மேஜிக் நடந்துட்டே இருக்கு. நீங்களும் அவருக்கான பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருக்கீங்க ஒரு ஆல்பம்லயும். மேபி அவரோட பொட்டன்ஷியல் என்ன, கலைமாமணி அதான் அவார்ட்லாம் வந்தா வேலை கிடைக்காது அதுக்கப்புறம், அதனால அவார்ட்லாம் வேஸ்ட். வர வர எப்படி ஆயிட்டு இருக்குன்னா அவார்ட்லாம் வந்து யாரோனா எப்படி வேணா செட் பண்ணி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அப்படியே புதுசா ஏதோ சொல்றீங்க. அனந்து வந்து ஒரு ஜெனரேஷனல் டேலண்ட் தான். அது எப்ப வேணா வெடிக்கும். இன்னைக்கு வந்து கணக்கே இல்லைல்ல. ஆமா, எப்ப வேணா எப்படி வேணா வெடிக்கும். இப்ப ஏஜ் எல்லாம் லிமிட். இப்ப வந்து பிகெஸ்ட் ஸ்டார் நம்மளோட இண்டஸ்ட்ரியில வந்து 75-year-old மேன், கரெக்டா? அவங்களுக்கு எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுது இல்ல. ஆமா, அவ்வளவுதான், ஜஸ்ட் ஹஸ்லிங் தான். ஒரு பாயிண்ட்ல அது வெடிக்கும் போது எல்லாம் சேர்ந்து வெடிக்கும். அதுதான், இது ஒரு அணுகுண்டு சாரம் மாதிரி. திரியில தான் கொஞ்சம் ப்ராப்ளம், வெடிச்சா டம் டம்னு வெடிக்கும். இந்த மாதிரி எத்தனை பேர் கூட நீங்க மல்டிபிள் டைம்ஸ் ஒர்க் பண்ணி மேபி உங்களுக்கு உங்களோட பொட்டன்ஷியல் தெரியும், ஃபுல் பொட்டன்ஷியல். ஆமா, மேபி தே வில் பிளாஸ்ட். நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அனந்து, விஜய் நாராயண் செம்ம டேலண்ட். விஜய் நாராயண் செம்ம டேலண்ட். ஆதித்யா ரவீந்திரன் சொல்லி என் கூட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவரு, செம்ம டேலண்ட், பெருசா வெடிப்பாங்க. கார்த்திக் மாணிக்கவாசன் சொல்லி, இப்ப பிரணவ் முனிராஜன் சொல்லி, இப்ப அந்த மிடில் கிளாஸ் படம் மியூசிக் பண்ணாரு. ஆமா ஆமா, பார்த்தேன் ஸ்டேஜ்ல. செம்ம டேலண்ட். நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதான் அது திபு தாமஸ், ஐ திங்க் இஸ் அண்டர்ரேட்டட் ஃபார் ஹிஸ் டேலண்ட். எல்லா படத்துலயும் கன்சிஸ்டன்ட்டா ஒரு மெகா ஹிட் சாங் இருக்கும். இதை நான் கிட்ட சொல்லியிருக்கேன், கன்சிஸ்டன்ட்டா வருஷம் ஃபுல்லா ரூல் பண்ணும் சார்ட்ல. ஆமா, ஐ திங்க் ஹி ஹாஸ் த பிகெஸ்ட் இந்த ஸ்டார் இருப்பாங்கல்ல. இப்போ இஃப் யூ டேக் தி டாப் 5 நேம்ஸ், அந்த மாதிரி டாப் 5 நேம்ஸ் இல்லாத பிகெஸ்ட் சாங் அவர்கிட்ட தான் இருக்கு எல்லாமே. இல்ல? ஆமா, ட்ரூ. ஆமா, ரேடியோ அடியே எடுத்தீங்கன்னா அடியே அந்த அளவுக்கு எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த அவர் ஒரு சம் அண்டர்ரேட்டட் டேலண்ட். நிறைய பேர் இருக்காங்க பெரிய. அதனாலதான் நான் புதுசா ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன். இது இப்படி கிரியேட் பண்ணாதான் முடியும் அப்படின்னு சொல்லி
பண்ணதுதான். முத்தமிழ் பேசும்போது சொன்னாரு. முத்தமிழ் வரேன். எனக்கே தெரியாது. Senior. ஆமா அவரு செம்ம டேலண்டட். அவரும் அவர்தான் உங்களை பிக் பண்ணதா காலேஜ்ல? ஆமா 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 மியூசிக் வாங்கன்னு சொல்லிட்டு. ஆமா. நீ வா அந்த சொல்லி கூட்டு போனாரு. என்ன பாண்டிங்க அங்க அவரு சொல்ல பாட மாட்டாரு. ஃப்ளூட் வாசிக்க தெரியும்னு சொன்னேன். ஸ்கூல்ல எனக்கு சீனியர் ஒரு அண்ணன் ஸ்டான்லின்னு ஒரு அண்ணன் செம்மையா வாசிப்பாரு. அவர் எப்படியாவது ஸ்கூல் முடிக்கணும்னு நான் 12th வரும்போது ஸ்டான்லி என்ன போயிட்டாரு. ஸோ 12th நம்ம சூப்பர் நம்ம தான் கலக்க போறோம்னா 12th வந்து எக்ஸாமுக்கு படிங்கன்னு சொல்லி எங்களெல்லாம் கட் பண்ணிட்டானுங்க. அப்புறம் நினைச்சேன் அப்பா ஸ்டான்லி இல்லாத ஒரு இடத்துல போய் நம்ம நல்ல பேர் எடுக்கலாம், அந்த மாதிரி காலேஜுக்கு போயிட்டா கலக்கிடலாம் அப்படின்னு. காலேஜுக்கு போனா அங்க அவருக்கும் தலை ஒருத்தர் இருந்தாரு, கணேஷ் பிரபுன்னு ஒருத்தர், செம்மையா வச்சுக்கிறாரு. அப்புறம் அவர் காலையில போய் நான் விழுந்து அண்ணா எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்க போய் சேர்ந்தேன். ஒரு பீஸ் மட்டும் வாசிக்க விடுவாரு. அந்த மாதிரி நாங்க 2 ஃப்ளூட் வாசிப்போம். நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே கீபோர்ட்லாம் வாசிப்போம். ஜேஜே காலேஜ் பயங்கரமான ஒரு ஜேர்னி. அப்பதான் முத்தமிழ், அப்புறம் அருண்ராஜா, திபு அண்ட் சிவகார்த்திகேயன் ஒரே பெஞ்ச், ஒரே டிபார்ட்மெண்ட், ஒரே பெஞ்ச். எனக்கு ஒரே டிபார்ட்மெண்ட். உங்க ஜூனியர்? டிபார்ட்மெண்ட் ஜூனியர். ஓகே, 2 வருஷம் ஜூனியர். நீங்க சிஎஸ்ஆ? ஓ, நீங்களும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானா? நான் நீங்க அந்த டைம்ல எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக், ஈசி நானும் படிப்பாங்க. 2 தான் வேஸ்ட், 2மே அப்படி பத்தியா சொல்லாதீங்க. நானும் ஒரு இப்ப வந்து ஐடி, பிடெக் ஐடி வித் ஏஐ நல்லா இருக்குல்ல. புதுசா ஒன்னு வந்துருக்கு. கோதாதான் நான் ஜாலி எல்லாம் சுத்திட்டு எல்லாம் இங்க வருவோம்னா நேரா இங்க தான் உட்காந்துருப்போம். நீங்க அந்த இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் நிறைய சொல்றீங்க. இப்ப இந்த நோவலையுமே வந்து இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எனக்கு வந்து எல்லாமே ஹிப்ஹாப்பா தான் வந்துட்டு இருந்துச்சு. இண்டி ஸ்பேஸ்னாலே அது ஒன்லி ஹிப்ஹாப் அப்படின்னு இருந்துச்சு. வெரி ஃபியூ மெலடி சைடு போவாங்க, அந்த சைடு போவாங்க. என்ன வந்து இன்னும் டச் பண்ணாம இருக்கு இந்த இண்டி ஸ்பேஸ்? இண்டிபெண்டன்ட் ஸ்பேஸே இன்னும் டச் பண்ணாம தான் இருக்கு. இன்னுமா? ஆமா, அது இன்னும் அது ஒரு பீஸ்டா மாறவே இல்லை. நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 10 பாட்டு தான் இருக்கு, அப்படிதான் நம்ம சொல்லலாம். லைக் வி நீட் டோர் ஓப்பனிங் சாங்ஸ். இது முதல்ல அந்த மடை திறந்து அந்த ஒரு ஏரா இருந்தது இல்ல, அந்த வேர்ல்டுக்குள்ள போனீங்கன்னா ஒரு 2-3 சாங், பட் அது மட்டும் தான் ரெப்ரசன்டேட்டிவா இருந்தது. இப்ப நிறைய சாங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஸ்டில் வி நீட் லைக் மேசிவ் பிக் மேஜர் மெகா சாங்ஸ். அது வந்துச்சுன்னா அந்த ஜேர்னி சூப்பரா ஸ்டார்ட் ஆயிடும். இட் இஸ் வே பிகர் தேன் த ஃபிலிம் ஸ்பேஸ் யூசுவலி. அதோடைய மார்க்கெட் பொட்டன்ஷியல் எல்லாமே படத்தோட படம் கலெக்ஷனோட அதிகமா சாங்குக்கெல்லாம் வர முடியும். அதனாலதான் குளோபலா நீங்க if you look at the superstars of the world, most of them are artists. நீங்க ஒரு டெய்லர் ஸ்விஃப்ட் எடுத்தீங்கன்னா she is making ஒரு டூர்ல $1 billion அவங்க ரெவன்யூ எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து மியூசிஷியன் பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டுக்கு இருக்கு. இங்கேயும் பயங்கரமான ரெவன்யூ. இப்ப நீங்க தில்ஜித் எல்லாம் எடுத்தீங்கன்னா செம்ம ஹஸ்ல, ரொம்ப வருஷமா நல்ல ஃப்ரெண்ட் அவரு. தில்ஜித்தா? ஆமா. எப்போல இந்த ஃப்ரெண்ட்ஷிப்? தில்ஜித் என்ன தில்ஜித்தோட நான் ரொம்ப வருஷம் முன்னாடி இருந்து சாங் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் வச்சிருக்கேன் தில்ஜித்தோட. நீங்க கல்கில தான் ஃபர்ஸ்ட் வொர்க் பண்ணீங்கன்னு நினைச்சேன். இல்ல முன்னாடில இருந்தே தெரியும். எப்போல தில்ஜித்? எனக்கு 4 years 4-5 years. வாவ், சூப்பர். அப்பவே அவர் பயங்கரமா ஹஸ்ல் பண்ணாரு. அவரு இப்போ ஒரு மாதிரி பிரேக் பண்ணிட்டாரு அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பிரேக்கிங். சோ நல்ல ஷோஸ் கரெக்ட்டா. இப்ப ஹனுமான் கைண்ட் அவரோடய நான் வொர்க் பண்ணி வந்த எட் ஷீரன் ஹனுமான் கைண்ட் அவரோடயும் ஒரு பொட்டன்ஷியலி வில் டூ சம் அமேசிங் திங்ஸ் சேர்ந்து அதெல்லாம் இருக்கு. நம்ம கரெக்டா ஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த பிரிக்கிற இடம், இந்த இவர்தான் நம்ம ஆர்டிஸ்டா எடுக்கணும், இந்த பாட்டை தான் நம்ம இந்த ஆர்டிஸ்டோட சாங்கை ரெப்ரசென்ட் பண்ணணும்ன்ற டிசிஷன் மேக்கிங் இருக்குல்ல, அதுல நிறைய குவாலிஃபைட் ஆளுங்க வரணும். அவ்வளவுதான். இப்ப ரொம்ப ஃபியூ தான் இருக்கு. அதுல பெரிய ஒரு பர்ஸ்ட் ஆஃப் டேலண்ட் ஒன்று. இப்ப தமிழ் சினிமா மியூசிக்னு எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஒரு மாதிரி அது ஒரு கட்டமைப்பா அப்படி இருக்குல்ல. இந்தியாலேயே பெரிய ஒரு இப்ப அலைவ் கம்போசர்ஸ் எடுத்தீங்கனாலே நம்ம வந்து லெஜெண்டரியா பாத்தீங்கன்னா ராஜா சார் இருக்காரு, ரமன் சார் இருக்காங்க, யுவன், ஹாரிஸ், எப்படி வரிசை வித்தியாசம் வரிசையா அவ்வளவு பேர் இருக்காங்க. தேவா, லைக் விஜய் ஆண்டனி, எல்லாரும் அந்த கிட்டத்தட்ட 25-30 இயர்ஸா ரூலிங் அப்படி இருக்காங்க. புது கிராப் ஆஃப் கம்போசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பா நான் ஃபிலிம் மியூசிக் ஆகும்போது இதே கான்வர்சேஷன்ஸ் வேற மாதிரி நடக்கும். ஸோ இப்போ சொன்னீங்க அந்த கொலாபரேஷன்ஸ் 2 பாட்டை நான் கேட்குறேன். ஒன்று நோவலை, அதுலேயே ஒரு கொலாபரேஷன் இருக்கு, நான் சொல்றேன். அந்த சிங்கர் இதே வந்து எக்ஸ்ட்ரானரியான ஒரு சிங்கர் டேலண்ட், வெர்சடைல் ஆக்சுவலா என்னாலும் பண்ணுவாரு. ஆமா. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதே சனா வந்து எட் ஷீரன் ஹனுமான் கைண்ட் கூட பண்ற 2ஓட சவுண்டிங் மேட் ஒட்டலா வேற. 2 எக்ஸ்ட்ரீம்லி டிஃபரெண்ட் சாங்ஸ். இந்த 2 கொலாபரேஷன்ஸ் பத்தி பேசுங்க. இந்த 2 சாங் 2மே சேம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் எங்க டீம் அண்ட் என்னுடைய ஐ வுட் சே ஸ்ட்ரெங்த் அப்படின்னு எடுத்தா வெர்சடாலிட்டி தான். நம்ம அந்த எந்த ஸ்டைல்ல போறோமோ அந்த ஸ்டைலோட ரூட்ஸ்ல இருந்து நம்ம மியூசிக் பண்ணோம். நான் பார்ப்பேன் நம்ம இன்ஸ்பயர் ஆறதே வந்து அதோட ரூட்ல இருக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். இப்ப ஹிப்ஹாப் நம்ம பண்றோம்னா யார் எதை நம்ம ஹிப்ஹாப்னு பாக்குறோம் அப்படின்றது இருக்கு. டெரிவேட்டிவ் ஆஃப் டெரிவேட்டிவ் பண்ணிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம் ஃபுல் டீமும். அண்ட் வி ஹேவ் சென்னைலாம் பயங்கர டேலண்ட். இப்ப இங்க ராமன் சாரோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இருக்கும்.
நிறைய பேர் நைட் ஒர்க் பண்றேன் லாஜிக்ல போறேன் அப்படிலாம் சொல்லி சுத்திட்டு இருப்போம். ஆமா, அந்த ஆமா, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் கண்டிப்பா. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய ஸ்டைல்ஸ்குள்ள நம்ம வந்து ப்ராப்பரா உள்ள போக முடியுது. இப்ப கூட இப்போ ஒரு அனௌன்ஸ் பண்ண முடியாது. தட்ஸ் a மெகா கொலாபரேஷன் தட் இஸ் கமிங் அப் இந்த ஜான். மதி நானு அப்புறம் இந்த ஆர்டிஸ்ட். யாரு கொஸ்டின் அது சொல்ல முடியாது. சொன்னா இன்னைக்கே அது ஸ்டாப் ஆயிடும். சரி ஓகே. எதுல அவர் பேர் முடியும்னு சொன்னீங்கன்னா அவர் பேர் வந்து அவர் லாஸ்ட் லெட்டர்ல முடியும். ஆரம்பிக்கிறது கேட்டா சொல்ல மாட்டேங்க முடியறதுல கேட்டேன். மேட்டர் அது கிடையாது. நம்ம இது எல்லாமே கொலாபரேஷன்ஸ் நடக்குது. இந்தியாவை ரொம்ப சீரியஸா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்தியால வந்து அவங்க வந்து கொலப்பாக்கத்துக்கு வரைக்கும் வந்துட்டாங்கன்னா விச் இஸ் குட் ஃபார் இந்தியா. அவ்வளவுதான். இப்ப யாரு கூட வேணா அவங்க பண்ணலாம். நல்ல ப்ரொடியூசர் நல்ல மியூசிக் இந்த டீம்ல இருக்கு அப்படின்னா தே ஆர் வில்லிங் டு கொலாபரேட். அண்ட் அது மூலியமா இப்ப நிறைய நடக்குது. நெக்ஸ்ட் நிறைய கொலாபரேஷன்ஸ் நடக்குது. இப்ப என்னுடைய ஜேர்னிலையும் இப்ப நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டோட கொலாபரேட் பண்ணோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க ஒரு படம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். சரி இட் இஸ் an amazing film. அந்த மாதிரி படத்துல we can bring a big pop star into the mix. அது கரெக்டா செட் ஆற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் இப்ப வந்து பிரிட்ஜ் ஓபன் ஆயிடுச்சு. இதெல்லாம் பண்றதெல்லாம் ஜெயமூர்த்தி மாதிரி டேலண்டா அங்க கொடி நம்ம ஊர்ல ஒரு பேட் பண்ணி இருக்கான் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இது. சென்னையோட பேட் பண்ணி வந்து கானாமுத்து, தென் தமிழகத்தோட பேட் பண்ணி வந்து அந்தோனிதாசனும் ஜெயமூர்த்தி அப்படிதான் சொல்லுவேன். தென் தமிழகத்தோட டெய்லர் ஷிஃப்ட் வந்து கிடக்குழி மாரியம்மாள். அது அந்த லெவலுக்கு இம்பாக்டும் இருக்கும். அசால்ட்டா போடுவாங்க. அவங்கள பத்தி ரொம்ப நேரம் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. இந்த வாய்ஸ் ரொம்ப யூனிக் வாய்ஸ். வாய்ஸ் இன்னும் ரொம்ப தூரம் போகணும். ஆமா கண்டிப்பா போவோம். அண்ட் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, சனா கிட்ட ஈகோன்ற வார்த்தை இங்கே தேடிட்டு இருப்பேன். இந்த மனுஷனுக்கு ஈகோன்றதுலாம் வந்து இருக்காதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எப்போனா இந்த கம்போசர் இன்னொரு கம்போசர் பாட்டை வந்து கான்செர்ட்ல பாட மாட்டாங்க. ரெஸ்பெக்ட் எல்லாமே இருக்கிறது ஓகே. கான்செர்ட்ல நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டேன். உட்காந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாடிட்டு இருக்காங்க. என் கான்செர்ட்ல வந்து எம்எஸ்வியோட கண்ணமா இருக்கும். ராஜா சாரோட ஒரு சாங் இருக்கும். ரவுடி பேபி இருக்கும். ரமன் சார் வாட்டர் பாக்கெட் இருக்கும். அனியோட தென்மொழி அதில் நம்ம இன்வால்வ்டு மாதிரி அப்படி காட்டுவோம். பட் ரவுடி பேபி வந்து ஆமா தி பாடினது எங்க கான்செர்ட்ல ஒன் ஆஃப் த மெயின் ஆர்டிஸ்ட். ஸோ அது இருக்கும். நானும் இப்ப யுவன் சார் கான்செர்ட்ல போய் பாடினேன். அதெல்லாம் ஓபன் பண்ணி தான் ஆகணும். வேர்ல்டு ஃபுல்லா அப்படிதாங்க இருக்கு. நம்ம ஊர்ல தான் ஏதோ ஒரு கேட் கீப்பிங் இருக்கு. இப்ப அது உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்ல, நிறைய இடத்துல நான் பாக்குறேன். அவ்வளவுதான். நீங்க ரீசெண்ட் இன்டர்வியூ கூட பார்த்தேன் ஒண்ணு. பேட்டையில வந்து நான் தான் பண்றதா இருந்துச்சு, அனி பண்ற சூப்பரா இருக்கு அப்படின்றாரு. சொல்ல மாட்டாங்க. எதை விடுறதுன்னு தான் தெரியல ஆக்சுவலா. இப்ப நீங்க அனியே போய் கேட்டீங்கன்னா இவ்வளவுதான் 4 படம் 5 படம் தான் பண்ண முடியும். மத்த படம் எல்லாம் அவங்க விட்டுதான் ஆகணும். அத பெருமையா சொல்லிக்க வேண்டியது. டைட் ஷெட்யூல் எப்போ ஒர்க் பண்ணிருக்கீங்க? பேக் டு பேக் ஏதோ ஒன்னு பிரஷர் அப்படிதான். டெய்லி அப்படிதான் போயிட்டு. இப்ப நான் வருமா வண்டியில வரும்போதெல்லாம் ஒர்க் பண்ணுவேன், இல்லைன்னா தூங்குவேன். இப்ப நான் சில ப்ராஜெக்ட்ஸ் இப்ப இந்த வாத்தியாரோட இப்பதான் முடிச்சு கொடுத்தேன். அதனால லாட் ஆஃப் திங்ஸ் காட் புஷ்ட். அதெல்லாம் இப்ப டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இண்டி வேர்ல்டுக்கான டிசம்பர்ல ஐ எம் ரெக்கார்டிங் ஒரு 5-10 சாங்ஸ் ரெக்கார்ட் பண்றேன் நிறைய ஆர்டிஸ்டோட. பிளஸ் நான் சொன்னேன்ல இந்த இன்டர்நேஷனல் மெகா கொலாபரேஷன், அதுக்கு நான் எல்லையே போறேன். ஜான்ல போறேன். ஒர்க் பயங்கர எக்ஸைட்டிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ நல்லா ஹெல்த் மெயின்டைன் பண்ணி இந்த ஐ திங்க் the next 4-5 months will be மேஜரா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நோவல பாட்டு கவர் வெர்ஷன், சனா வெர்ஷன் இதுல நானும் பாடியிருக்கேன் அங்கங்க அந்த கோரஸ் மட்டும். பட் நான் அந்த வீடியோல இருக்கணும்னு சொல்லி நானே போய் கெஞ்சி குத்து ரெக்வெஸ்ட் பண்ணி உள்ள போயிட்டேன். ஆனா அது ஒரு செம்ம விவேக்கோட அமேசிங் லிரிக். அப்புறம் ஜெயமூர்த்தி அவரோட எக்ஸ்ட்ரீம்லி அவர் பயங்கரமா ஜெனரேஷனல் டேலண்ட் அவரு. ஐ வாண்ட் ஹிம் டு வின் பிக். அப்புறம் டாப்ஜி ஓட ஒரு கொலாப் இருக்கு. அந்த மலையாளம் தமிழ் ஜாயின் ஆகுறது ரொம்ப சூப்பரா இருந்தது. எப்படி கடல் நம்ம தமிழ்நாடு கேரளாவை மீட் ஆகுது அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இந்த பாட்டு என்னன்றதுக்கு ஒரு 2-3 லைன் பாடுறேன். அந்த கடல் சின்ன துடுப்புக்கு சொன்னபடி ஆடுது ஏலே, நல்லாயிடும் நம்ம நிலைமையும் போகணும் ஏலேலே. மின்னல் மழை வானிடிச்சும் வந்த புயல் நீரடிச்சும் எப்படியும் சின்ன கரை வரும் போகணும் ஏலேலே. தாலேலாலேலோ அடிப்பட்டது நோவல, தாலேலாலேலோ அந்த காயம் ஏது நோவல, தாலேலாலேலோ இந்த வாழ்க்கை ஒன்னும் நோவல, தாலேலாலேலோ சிரிச்சாலே எதுவும் நோவல, காத்தும் நோவல கடலும் நோவல அந்த அலையும் நோவல அந்த அலைச்சல் நோவல. சூப்பர். அது 2 வாட்டி பாடணும். அது 2 நீங்களே கட் பண்ணி 2வது 2 times. அந்த ப்ரெஷர் பத்தி சொல்லிட்டு இருந்தேன்ல, நான் ஏன் கேட்டேன்னா இப்போ படையப்பா படம் பார்க்கும்போது சொன்னாங்க ரஹ்மான் சாருக்கு வந்து அப்போ நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு. முத்து இதெல்லாம் பண்ணும்போது ரஜினி படம் டெலிவர் பண்ணும் அப்படின்னு. சேம் உங்களுக்கு இருந்துச்சு தெரியல, எங்களுக்கு இருந்துச்சு. அப்போ கபாலி படம் பண்ணும்போது எப்படி
ஆல்பம் எப்படி வரும்? பட் பேங்கர் சாங் ஒன்னு இறக்கி விட்டீங்க ஃபர்ஸ்டா. நான் ஃபர்ஸ்ட் என்ன பாட்டு வரும்னு எனக்கு தெரியல. நெருப்புடா தான் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டீசர்ல வந்து உலகம் நெருப்புடா தான் டீசர்லயே நீங்க மாட்டீங்க. நெருப்புடா டீசர்ல நெருப்புடா வந்துருச்சு. சோ அதுலயே எல்லாரும் ஹூக் ஆயிட்டாங்க, உட்காந்துட்டாங்கன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிரஷர் இருந்துச்சா ரஜினி படம்? ப்ரெஷர் இல்லை, ஏன்னா அவர்கிட்ட நான் பயந்துட்டேன் ஃபர்ஸ்ட். சார் வந்து நீ பண்ற உனக்கு பிடிக்கலன்னா திருப்பி ஃபுல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு ரஜினி சார் சொன்னாரு. நீ எல்லாம் இது நான் சொன்னேன், சார் என்ன சார் இது ரொம்ப ஒரு மாதிரி பேனிக்கா இருக்கு எனக்கு அப்படின்னா, நீ யாரெல்லாம் வருத்தமே படாத, பண்ணு, யாருக்குமே பிடிக்கலையா திருப்பி ஃபுல்லா பண்ணு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஜாலி ஆயிட்டோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஜென்ரலா நான் பயப்பட மாட்டேன். அது எனக்கு ஒரு மாதிரி ஒரு பொறுப்பு பயம் இருந்தது. அப்புறம் அதுவும் போயிடுச்சு. நான் காலான்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு இதெல்லாம் வேற கேட்டிருந்தீங்க, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு இப்ப நான் பாட்டு போடுறது அப்படின்னு ஞாபகம் இருக்கா? ரகுவரன் மாதிரி நான் கேட்கிறேன், ஞாபகம் இருக்கா? எங்கேயோ போட்ட மாதிரி இருக்கு இந்த ட்வீட் அப்படின்னு நான் கீழே வந்து கமெண்ட் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். அது யூஸ் பண்ணீங்களா? அது இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல, அந்த வாய்ஸஸ் நான் நிறைய காலேஜஸ் போய் ரெக்கார்ட் பண்ணேன். இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல. எந்த பாட்டுக்கு? அதாவது அந்த செம்ம வெயிட் சாங்குக்கு என்ன ஸ்டைல்ல பண்ணலாம்னு கேட்டிருந்தேன். அது அப்படிதான் பண்ணிருந்தேன். ஒரு 90s ஹிப்ஹாப் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஆல் ஆஃப் த அபவுக்கு தான் எல்லாம் இது பண்ணாங்க. அதுக்குள்ள இருக்கும் அந்த பாட்டுக்குள்ள. காலேஜஸ்க்கு எல்லாம் போகும்போதெல்லாம் நான் எல்லா காலேஜஸையும் ரெக்கார்ட் பண்ணேன். கற்றவை பற்றவைன்ற வார்த்தை இருக்குல்ல, அத வந்து ஒரு சாண்ட் மாதிரி ரெக்கார்ட் பண்ணி படத்துல வரும். கிட்டத்தட்ட ஒரு 20,000 வாய்ஸஸ் இருக்கும் அதுல படத்துல. ஆமா, காலேஜ் போகும்போதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் லேயர் பண்ணி அப்படி ஒரு எனக்கு ரொம்ப மில்லியன் வாய்ஸஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னு ஆசை. பட் அந்த டைம்ல ஐ திங்க் தேர் சம் பொலிட்டிக்கல் ஒரு மேஜர் ஈவெண்ட், இங்க ஒரு டெத் ஒன்று ஆயிருந்தது சீஃப் மினிஸ்டரோட. அந்த அப்போ அதனால we couldn't execute it. எத்தனை லேயர் வச்சிருந்திருப்பீங்க? எனக்கு புரியல. லேயர் ஒரு 100 லேயர் தான் இருக்கும். பட் ஒரு லேயர்ல 8000 பேர் தான் இருப்பாங்க. காலேஜ் ஃபுல்லாவே பாடிருப்பாங்க. அது செம்மையா இருக்கும். அதோடைய ஃபீலே வேற. ரீவிசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஞாபகம் வருது, அதெல்லாம் எடுத்து பாக்கணும். இன்னொன்னு ஞாபகம் வருது, ஐபோன்ல ரெக்கார்ட் பண்ண பாட்டு. ஆமா, ஒத்தையில தானே? ஒத்தையில நிக்கிறேன். அப்படி நீங்க பாட்டுக்கு ஆல்பம் ஐபோன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு பாட்டு ப்ரொடியூஸ் பண்ணி ரெடியா இருக்கு. அது கேட்டா ஃபீலே இல்ல, இது ஃபீலா இருக்குன்னு அப்ப அதே போட்டுருங்கன்னு கார்த்திக் ஓகே அவரு போட்டாரா? அது நிறைய பேருக்கு தெரியாது தெரியுமா? அந்த பாட்டு ஜஸ்ட் ஐபோன்லயே ரெக்கார்ட் பண்ணி போட்டது. அதெல்லாம் இந்த மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் மாதிரியான டைரக்டர்ஸ் அவங்க விஷன் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணோம். நாங்க நிறைய ஐடியா கொடுத்துட்டே தான் இருப்போம். அதை ஒரு ஏஸ்தட்டிக்கா அக்செப்ட் பண்ணி அதை அப்படி வைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதனால எனக்கு ஐ வாஸ் லக்கி அந்த மாதிரி டைரக்டர்ஸோட. நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துட்டே இருப்பேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து. ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் திஸ் இஸ் மை பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அது மாறிட்டே இருந்துச்சு, நல்ல விஷயம். இப்போ கேட்குறேன், இட்ஸ் இஸ் யுவர் பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன். எனக்கு வந்து இறைவி வடச்சென்னைன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன இருக்கு? எனக்கு ஐ திங்க் வரப்போற கல்கி 2ல அது இருக்கணும்னு ஃபீல் பண்றேன். கண்டிப்பா எஃபர்ட் இருக்கும், கண்டிப்பா. ஏன்னா அது ரொம்ப இப்பவே, ஏன்னா அந்த 1 was மெகா லேர்னிங் எல்லாருக்குமே. ஆமா, ஏன்னா இட் இஸ் மேசிவ் ஸ்கேல். நாங்க 2-3 years ஒர்க் பண்ணோம். இப்ப அது ஒரு மாதிரி ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அது செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ அதோட ஒர்க், ஐ மீன் ஷூட்டா எப்போ? தெரியல, ஷூட்டுக்கு ரெடியா இருக்காங்க. மெகா ஸ்டார்ஸ் இல்ல எல்லாரும். அதுல இருக்கிற ஒருத்தரை மேனேஜ் பண்றதே செம டஃப். வந்து அதுலயே அவங்க ஒரு ஜுகல் பந்தி மாதிரி வச்சிருக்காங்க, ஃபுல் ஸ்டார்ஸ். ஸோ அது அவங்க சொல்லுவாங்க. பட் நம்ம சைடு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது ரொம்ப எப்படி சர்வ் பண்ணுன்றதை நாங்க கத்துக்கிட்டோம். அது இந்த வாட்டி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி அது ஒரு பாசிபிள் ஃபிலிம் ஒன்று இருக்கு. இந்த வீக் வருதா? இந்த வீக் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது ஓகே ஆச்சுன்னா ஃபைனல் இதுல இருக்கு. அது வந்துச்சுன்னா அது ஸ்டாரோட. ஆமா. ஓகே, அது ஒரு ஃபேவரட் ஸ்டாரோட ஒரு படம். அதுல ஏன்னா அந்த மாதிரி ஸ்டாரோட ஒர்க் பண்ணும்போது ஐ கேன் கொலாபரேட் வித் லைக் எனி ஆர்டிஸ்ட். அது கரெக்டா இருக்கும். நீங்க சம்மந்தமே இல்லாம கொண்டு வந்து ஒரு ஸ்டார் இருக்கான்றதுக்காக ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட வைக்க முடியாது. அது ஒட்டவே ஒட்டாது இல்ல. ஓகே, இந்த கொலாபரேஷன்ஸ் நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு வந்து பிரதீப் அண்ட் சனா ஏன் கொஞ்ச நாள் வந்து கொலாப் பண்ணவே இல்லைங்கும் போது நீங்க பாட்டு விட்டீங்க. இன்னும் நீங்க முன்னாடி வந்திருந்தீங்க அப்படின்னா நான் அதை வந்து கேட்டிருப்பேன் இந்த கேள்வி. பட் இப்ப கேட்க முடியல. பட் ஏன் அந்த பிரேக்? இது பிரதீப் சனா நடுவுல ஒரு அன்எக்ஸ்பிளைன்டு பிரேக் தான். ஆக்சுவலா நான் நார்மலா தான் இருந்தோம். இப்போ திடீர்னு இவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நாங்க கட் பண்ணோம், அவ்வளவுதான். ரியலைஸ் பண்ண. ஆமா, அது அப்படியே ஓடிடுச்சு. அண்ட் அது நல்லா உங்க இந்த கேட் கீப்பிங் இதுக்குள்ள போட்டீங்க. நல்ல வேலை ப்ரோ, அந்த சாங் வைரல் ஆகல. இப்போ டெய்லி அனுப்புவோம். இது ஆகாச வீரன். ஆகாச வீரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல
ரொட்டேட்ஸ் இந்த பாட்டு தானே இதுக்கு. அப்படியா? ஆ. இல்ல அது ஒண்ணும் அந்த கேட்டகரியில நாங்க ஒன்னும் போடல. அது வேற ஏதாவது நாங்க தேடுவோம். எனக்கு எது எந்த கேட்டகரி புரியல. நான் அதெல்லாம் சொல்றேன், ஏதாவது போஸ்ட் பார்த்தா ப்ரோ இங்க அண்டர் ரேட்டட் போடக்கூடாது போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கா, வந்தீங்கன்னா கொத்தோட முடிச்சிடலாம் அப்படின்னு. அண்ட் இன்னொரு ஒரு கேள்வியும் இருக்கு, ரஞ்சித் சார் கூட எப்போ அகைன் கொலாபரேஷன்? ஏன்னா நீங்க ஸ்டேஜ்லயே வந்துட்டு நீங்களும் சொல்லிட்டீங்க, அவரும் சொல்லிட்டாரு ஒன் ஃபோன் கால் அவே அப்படின்னு. ஆமாமா, எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அகைன் அந்த கொலாபரேஷன்ல ஒரு படம் வரணும் அப்படின்னு. ரெடி தான். இப்பெல்லாம் வந்து கொலாபரேஷன்லாம் கணக்கே கிடையாது. அந்த படத்துக்கு எது ஒர்க் ஆகுதுன்றது தான். அந்த இடம் வரும்போது கண்டிப்பா நம்ம சேருவோம். நான் ஒரே ஒரு டைரக்டர் கிட்ட தான் உங்க படம் நான் பண்றேனே ப்ளீஸ்ன்னு கேட்டேன். அது நல்லன்னு மட்டும்தான், வேற யார்ட்டையுமே கேட்டதே இல்லை. இந்த படத்துக்கு வாவாதியார் நீங்க கேட்டீங்களா? நான் தான் பண்ணுவேன். அவர் வந்து தலைவா நான் இந்த படம் எனக்கு உங்க மியூசிக் செட் ஆகாது தலைவா, எனக்கு வந்து எனக்கு வேற மாதிரி வேணும், எனக்கு ரொம்ப கேவலமா தேவைப்படலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் தலைவா என்னோட ஒரு கேடு கேட்டவன் நீங்க பார்க்கவே முடியாது, வேணா ஒரு டெமோ அனுப்புவா அப்படின்னு சொல்லி ஒன்று அனுப்பிச்சேன். தலைவா இந்த அளவுக்கு தேவையில்ல தலைவா அப்படின்னு போயிட்டாரு. அப்புறம் நான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அப்படி இப்படி பிடிச்சி பேசி நான் தான் பண்ணுவேன் நல்லா ப்ளீஸ் எனக்கு வாய்ப்பு கொடுங்க அந்த மாதிரி சொல்லி ஒரே ஒன்லி இன்ஸ்டன்ஸ். அதுதான் என்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம்? ஆலாபிக்கே ஆலாபி அதான் கேடு கேட்டவனுக்கு நினைச்சேன். ஆலாபிக்கே அர்த்தமே கிடையாது, சும்மா எழுதுனதா அது, சும்மா எழுதுனதுதான். பிரபலமாக வந்தப்போ வந்து நாங்கெல்லாம் சண்டை போட்டு இருந்த டைம் சொன்னேன்ல, சனா ஃபேன்ஸ், இந்த எப்படி மணிகண்டன் லோகேஷ் மாதிரி நாங்கெல்லாம் சண்டை போடுற ஃபேன்ஸ். அது ஏஆர் ரஹ்மான் மாதிரி இருக்கு, பயங்கரமா இருக்கு ப்ரோக்ராம், சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு அப்படின்னு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குக்கு விடுறீங்க, ராஜா மாதிரி போறாங்க நினைக்கிறேன் அப்படின்னு. ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்டான ஆல்பம். இது ரெண்டுமே எந்த மீட்டர்ல போயிட்டு இருக்கணும்னு ஆசை இருக்கு? இப்போ நீங்க உடச்சு வந்துட்டீங்க, அந்த டைம்ல நான் கேட்கறேன். இப்ப தனி ட்ரெண்ட் ஒண்ணு இருக்கு அந்த டைம்ல, அதான் கான்சியஸா வந்து இந்த ரெண்டு பேரோட சவுண்ட் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸா இருக்கு வேணா, ஆர் அது மிக்ஸ்டா இருக்கணும் அப்படின்றது ஃபீல் இருந்தது. ரஹ்மான் சார், ராஜா சார், A+B ரொம்பவும் இருக்கக்கூடாது, கான்சியஸ்லி கொஞ்சம் வேற சவுண்ட்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட் இருந்தது கண்டிப்பா. அண்ட் மெலடிஸ் போகும்போது ஒரு அந்த ராஜா சார் பிளஸ் MSV ஐயாவோட ஒரு தாக்கம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா கோர் டீம்ல அனந்த் இருக்காரு, எனக்கு அந்த கிளாசிக்கல் மியூசிக்கை மிக்ஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதே நீங்க மாடர்னா வந்தீங்கன்னா கண்டிப்பா ரஹ்மான் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம இந்த மாடர்ன் தமிழ் சவுண்டு ஒரு மாதிரி நம்ம ஓவரா கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கோம்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுல இருந்து வி ட்ரை டு ஸ்டே அவே. என்னைக்காவது இந்த ஒரே டியூன் வந்து மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா ஏதாவது ஒரு பாட்டுல? தெரியாது, இருக்கும், நான்லாம் நிறைய இருக்கும், ஆனா கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. உங்களோடதே கேட்கிறேன். தெரிஞ்சிருக்காது, தெரியாம நான் கண்ணாப்படான்னு இருக்கும். எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் படம் ஒண்ணு உங்களுக்கு இருக்குல்ல, உயிர்மொழியில வந்து எல்லா பாட்டும் உயிருள்ள வரை உயிர்மொழி வராது. அதுதான், அது எப்போ சனாவோடைய ஃபர்ஸ்ட் படம் வரல தெரியாது, ஏன் வந்துச்சு போய் பாத்துறாதீங்க. அதே அது நல்ல வேலை, சூப்பர் ஆல்பம் வந்துச்சுங்க, அது வந்துட்டு போயிடுச்சு. ஆனா எங்கேயும் அவைலபிள் என்னோட எக்ஸல் ஷீட்ல வந்து 0ல இருக்கும், அது 1 வந்து அட்டகத்தி, அதுக்கும் முன்னாடி போட்டு வச்சிருக்கீங்க. ஆனா ஆல்பமா சூப்பர் ஆல்பம் ஆச்சு. ஆமா. அப்ப நான் வச்சிருந்த சாங்ஸ் தான் அது. அவன் ஏதோ ஒரு செம்ம கோதா டீம் ஏதோ எல்லாம் சொல்லி ஏதோ வந்து மாத்தி இது பண்ணிட்டு விட்டானுங்க. ரீரிலீஸே பண்ணலாம் அதெல்லாம் ப்ராப்பரா. ஒரு பாட்டு தானே, அதை தான் நானும் சொல்றேன். நீங்க மறுபடியும் எடுத்து நீங்களே திரும்ப போஸ்ட் பண்ணீங்கன்னா பண்ணலாம். அதுல பிரதீபோட பாட்டு செம்மையா இருக்கும். ஒரு முறை எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சூப்பர் 2006ல ஏதோ பண்ணது. 6ஆ? நான் அது கேட்கும்போது என்ன 11 இருக்குமா? 11ல 6. அவன் 20 இயர்ஸ் முன்னாடி பண்ணது. ஸோ ஃபைனல் ஒரே ஒரு செக்மெண்ட் மட்டும், ஒரு சில போட்டோஸ் மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த போட்டோ இருக்குல்ல, இது எப்போ நடந்தது? இது இறுதி சுற்று ஒர்க் பண்ணும்போது சார் தான் அதை ரிலீஸ் பண்ணாரு, ராஜீவ் இரானி சார். அப்போ அவர் சர்ப்ரைஸா எங்க வீட்டுக்கு வந்தாரு. கதவை தட்டிச்சு, நான் திறந்தா ஹாய் மை நேம் இஸ் ராஜ்குமார் இரானி சார், தப்பா வந்துட்டீங்களா? ஐ இந்த ரைட் ஹவுஸ், ஐ வாண்ட் டு மீட் யூ அப்படின்னாரு. அன்னைக்குதான் கபாலி கால் வந்தது எனக்கு ரஞ்சித் இருந்து. எனக்கு அப்படியே ஒரு சடனா ஒரே மெகா நேம்ஸ் இந்த இந்தியன் ஃபிலிம் ஸ்பேஸ். அது வரைக்கும் ரொம்ப அங்கெல்லாம் யாருமே வரமாட்டாங்க. அப்போ வந்து சொன்னேன், சார் ஐ காட் அ கால் ஃப்ரம் ரஞ்சித், இந்த மாதிரி ரஜினி சார். அப்புறம் அவர் எனக்கு பார்ட்டி கொடுத்தாரு, செம ஸ்வீட் இல்ல, டின்னரு. நான் ஐடிசிலாம் போறோம் அந்த மாதிரி சொல்லி செம்ம டே அது. சரியான. அப்ப கூட என் கூட பாருங்க விவேக் எல்லா இதுல அந்த ஃபாரஸ்ட் கம்ப் மாதிரி என்னோட எல்லா இருப்பா போல. செமையான வருது. இது நிறைய பேருக்கு தெரியாத லுக் ஆஃப் சனா. சனா கீழே டவுசர். இது அந்த இன்ஸ்பயர் ஃபுல் போட்டோ அனுப்புறேன். இதை எடுத்தது வந்து பிரதீப்போட சிஸ்டர் அம்மு தான். இது கெட்டப்பே அவங்க இதை வாங்கி ஹேண்ட்ஸ் மேல யாருன்னே தெரியாதுங்க அப்ப எனக்கு. இந்த ஷர்ட் போட்டு நான் டவுசர் போட்டு சுத்திட்டு இருப்பேன். இது நீங்க போஸ்ட் பண்ணனா இதை நானே போஸ்ட் பண்றேன். தெரியுதா? இது எங்க இருந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம். அவ்வளவுதான் போறேன். என்னது எந்த போட்டோ? 12th பையன், 10th 10th அது 11th அந்த மாதிரி நினைக்கிறேன்.
படிக்கிற பையனா இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல என் போட்டோ லுக் அது. இந்த பாட்டு லிசனர்ஸ் வந்து கேட்கறதுக்கு ஏதாவது ஒன் நியூ ஃபேக்டர் அப்படின்னா நான் என்ன சொல்றாரு? நோவலக். இது அந்த என்ஜாய் வேர்ல்டு பிடிச்ச எல்லாருக்குமே அந்த சாங் பிடிக்கும் கண்டிப்பா. ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்பஸ் இல்ல ஒரு பர்சன் இல்ல ஒரு எலிவேஷன், நான் யார் தெரியுமா அந்த மாதிரி இருக்கும் நிறைய. அது இல்லாத ஒரு லைஃபுக்கான சாங், அதை செலிப்ரேட் பண்ணக்கூடிய சாங், கருத்து பாடல் கிடையாது. எனக்கு எப்படி இருக்கு, நான் கடலுக்கு போறேன் திரும்பி வருவேனானே தெரியாது, எல்லாமே எனக்கு தேவையில்லை, வந்த ஆளா போதும் அப்படின்னு சொல்லி பாடுறான். அதுல இருந்து நிறைய பேரல் எடுத்துக்கலாம், டெய்லி இதை கேட்கலாம். இது கேட்டு நீங்க ஜிம்முக்கும் போகலாம், இது கேட்டு நீங்க வந்து காலேஜுக்கும் போகலாம். காலையில எந்திரிச்சோடனே கேட்க வேண்டிய காலை முதல் தூங்கும் வரை, காலை முதல் மாலை வரை கேட்கும் பாடல். அண்ட் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கன்றது கேட்டுக்கிறேன். இது அதாவது ஐ நோ சனா, இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பேசியிருக்கேன், இது வந்து மோஸ்ட் ஃபேக் ஸ்டேட்மெண்ட். அவர் வாயில இருந்து இது வரவே வராது. இல்ல நிஜமா சொல்றேன், முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் இல்ல, முடிஞ்சால யாருக்கும் முடியாது. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்கும். இன்ஸ்டால ஏன் போஸ்ட்ல எல்லாத்தையும் தூக்கிட்டீங்க? அதுக்கு ஆப்ஷன் இருக்கு, டெலீட் பண்ணிட்டாங்களா? அது நான் ஒரு வாட்டி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்டோட போன் வாங்கி, ஜென்ரலா நம்ம நினைச்சு ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவோம்ல, இன்ஸ்டாகிராம் போயிட்டா நம்ம போன் நினைச்சுக்கோம்ல, இப்படியே போயிட்டு இருந்தேன். ஒரு ப்ரொஃபைல் பார்த்தேன், செம கேவலமா இருந்துச்சு, அந்த ஏஸ்தெட்டிக் சென்ஸே இல்ல. நம்ம ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது என் ப்ரொஃபைல். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல போஸ்டர் மேல போஸ்டர் அடிச்சு வச்சிருப்பானுங்கல்ல, சம்பந்தமே இருக்காது. சில பேர்லாம் அப்படியே கியூரேட் பண்ணி அந்த கலர், நான் இப்ப ரெட் கலர் மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னா போக்கு வரானுங்களா, அந்த மாதிரி வச்சிருப்பானுங்க. அப்படியே கிளீனா இருக்கும், அதுக்கு ஒரு ஏஸ்தெட்டிக். எந்த வர்றது போறதெல்லாம் அக்செப்ட், கொலாபா போட்டுக்கோ, கொலாபா வச்சுக்கோ, ஷேரா பண்ணிக்கோ, ஷேர் ரீபோஸ்ட் போட்டுக்கோ, எல்லாமே பண்ண, லைக்கா வச்சுக்கோ, லைக் அப்படி இருக்கு, கொச்சம் மொச்சன் இருக்கு. அதனால கிளீன் அப் பண்ணிருக்கீங்க. கிளீன் அப் பண்ணா மொத்தமே 4 போஸ்ட் தான் ஒத்தா இருந்தது. 10 போஸ்ட் இருக்கு நினைக்கிறேன். 10 தூக்கிடலாம், 4க்கு மேல வீட்டுக்கு போறதுக்குள்ள அதுவும் போயிருப்பான். ஒரு யாரு வந்து தெரிஞ்ச ஃபாலோவர் கூட நான் ஒரு மாதிரி லிமிட் பண்ணிட்டேன், நான் அக்செப்ட் பண்ணாதான் வரும், அந்த மாதிரி வச்சாச்சு. உண்மையாவா சொல்றீங்க? ஆமா, ஒரு மாதிரி அது ஒரு பிரைவேட் அக்கவுண்ட். நீங்க கேட் கீப்பிங் தானே பண்ணோம், ஃபுல்லா பண்ணலாம்டா அப்படின்னு நானே லாக் போட்டு வீட்டுக்குள்ள போகும்போது வெளியே பூட்டிட்டு நானே ஏறி ஏத்துறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கா, இவருக்கு யாராவது சொல்லி புரிய வைங்க அப்படின்னு அக்கௌண்ட் பிரைவேட்ல போயிட்டு இருக்காரு. ஆமா, ரொம்ப ஃபேமஸ் ஆகி மாட்டிக்கிறாங்களா, பக்கத்துல போய் பாத்துருக்கேன். அது ரொம்ப, அதுக்கே மெயின்டைன் பண்றதுக்கே நீங்க நிறைய டைம் வேஸ்ட் அடிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு, டைம் வேஸ்ட் ஆகும். அடிக்கலாம், நமக்கு சொல்லியதான் டைம் வேஸ்ட் பயங்கரமாயிடும். அதனால சரி ஓகே, நம்ம ஒரு மாதிரி ஒரு கண்ட்ரோல்டு இக்னிஷன்ல போலாம் அப்படின்னா. ஒன் திங் மட்டும் நான் கேட்கணும், சில மியூசிக் டைரக்டர் பேர் சொல்றேன், உங்களோட ஃபேவரட் ஆல்பம் மட்டும் டக்குன்னு ஓகேவா? ஏஆர், கண்ணத்தில் முத்தமிட்டால், ஹாரிஸ், மின்னலே, யுவன், துள்ளுவது எல்லாமே, ஜானி, நானூறு ஓடி தான், சனா. வரப்போகுது ஏதாவது சொல்லிடலாம், என்னதான் இருக்குன்னு கேட்பாங்க. எனக்கு ஆக்சுவலா ரெட்ரோ ரொம்ப பிடிக்கும். ரெட்ரோ ஒரு மாதிரி எல்லாம் ஹோல்சமா இருந்தது, எல்லா பிடிச்ச எல்லாம் இருக்கும். சூப்பர், ஐ லைக் தட் ஹிந்தி பாட்டு. அண்ட் ஒத்த செருப்பு இஸ் மை வெரி ஃபேவரட். அந்த பாட்டு வெரி ஃபேவரட் பாட்டு. ஒத்த செருப்பு, ஒத்த செருப்புல அந்த பாட்டு, எனக்கு அந்த பாட்டு நீங்க பண்ணீங்க, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கீப் திஸ் அண்டர்ரேட்டட். அந்த இன்னொரு செருப்பத்துக்கு